ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அஸ்ஃபால்ட் கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது மொபைலில் விளையாடிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இப்போ PS5 விளையாடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் தான். ஸோ டுட்டோரியல் கொடுப்பாங்களே அதுதான் நடக்க போகுது. ஸோ இதுதான் நம்ம காரு. டுட்டோரியலுக்கு வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வண்டியில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். அஸ்ஃபால்ட் லெஜெண்ட்ஸ் தான் இந்த கேமோட பேர். நம்ம இப்போ தான் விளையாட போகிறோம். ஸோ கார் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு R2 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போக வேண்டியதுதான். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இது யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம் தான் ஃபஸ்ட்டு இது. ஸோ ட்ரிஃப்ட் அடிக்கிறது எப்படி, நைட்ரோ கொடுக்குறது எப்படி, இந்த இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அது ஒன்றும் எப்படியும் அது விளையாடி தான் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். டுட்டோரியல் பார்த்தெல்லாம் ஒன்றும் பெருசாக இது பண்ண போகிறதில்ல. அதெல்லாம் விளையாடும்போது எப்படியும் கன்ஃபியூஷன் ஆகும். லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு லெஃப்ட்டும் மாற்றி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு. நம்ம ட்ரிஃப்டெல்லாம் அடித்த மாதிரி இல்லை, சும்மா தான் பேருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அஸ்வால்ட் வந்து மொபைலில் தான் விளையாடிருக்கேன். லேப்டாப்பில் வந்து முன்னாடி வந்து நீட்ஸ் ஃபார் ஸ்பீடு மோஸ்ட் ஒன்று விளையாடிருக்கோம். அதுதான் ரொம்ப பிடிச்ச கேம். அது ரொம்ப வருஷம் ஆச்சு விளையாடி. நிறைய பேர் விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொபைல் கார் ரேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அதுதான். இதில் PS5 என்ன ஃபர்ஸ்ட் அன்போன்னு ஒன்று இருக்குது. பார்ப்போம், அது ஃபியூச்சரில் வேணால் வாங்கி விளையாடலாம் நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது 3D கிடச்சுன்னா விளையாட வேண்டியதான் வாங்கி. நைட்ரஸ் போடுறதுக்கு எக்ஸ் அடிக்க சொல்லியிருக்கு, போட்டாச்சு. நைட்ரஸ்மே 2-3 டைப் ஆஃப் இது பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். ஓகே, ஃபினிஷ் லைன் வந்துட்டோம். டுட்டோரியல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு புது கார் கிடைக்க போகுது. ஏன்னா அந்த கார் வந்து ட்ரைனிங்கோட முடிஞ்சிருச்சு. ஓகே, ரெடி டு அன்லாக் Mitsubishi Lancer Evolution. ஓகே, புது கார் கிடச்சாச்சு. அதில் வந்து எல்லா இதுலேயும் வந்து MWன்னு இருக்கும், NFS MWன்னு இருக்கும். இதில் வந்து அஸ்ஃபால்ட்னு இருக்குது நேம் போர்டு, நம்பர் பிளேட்டு. ஓகே, இந்த காரில் தான் போக போகிறோம். ப்ளூ கலர் Mitsubishi Motors Mitsubishi Lancer Evolution, அதான் காரோட மாடல். ஓகே, ஃபர்ஸ்ட் ரேஸ் போக போகிறோம். சாப்டர் 1 முதல் ரேஸ். மொத்தம் இதில் 6 ரேஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரேஸ் தான் விளையாட போகிறோம். ஒரே கார் தான் இப்போ இருக்கிறது, அது மட்டும்தான். ஸோ அதை செலக்ட் பண்ணி தான் ஆகணும். பாவம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. வின் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டாப் 3 போயிட்டோம்னால வின்னு தான். நெக்ஸ்ட் ரேஸுக்கு போய்க்கலாம். ஸோ பார்க்கலாம். இதுதான் நம்ம வண்டி. இது ஆப்போனன்ட்டு. ஆக்சுவலாக மொத்தம் 6 பேர் உண்டு நினைக்கிறேன். ஆமாம், 6 பேர் ஆப்போனன்ட். சில கேமில் 8 பேர் இருப்பாங்க. ஓகே, ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கு சொல்லுது ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக ட்ரிஃப்ட் எடுத்தால் நைட்ரோ பார் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாகும். அதேமாதிரி அந்த பாட்டிலையும் எடுத்தேன். போர்டு ஃபஸ்ட்லேயே ஒருத்தனை செஞ்சாச்சு. ஆனால் இது வந்து அந்தளவுக்கு இம்பேக்ட் ஆகாது. நைட்ரோஸ் போட்டு இடித்தாலுமே அவங்கள செஞ்சிடும். அதான் அந்த 2வது இம்ப்ளான் பண்ணோம். பார்ப்போம் எப்படி போகிறோம். பாரு, இப்போ நம்ம வந்து பல்ப் எடுத்துகிட்ருக்கோம் கார்லேயே. ரோடு நைட்ரோஸ் ஃபில் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக யார்லேயே இருந்தாலும் நைட்ரோஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகும். அடுத்து திரும்ப செஞ்சு விட்டாச்சு. ஓகே, ரேங்க் 1 வந்துட்டோம். ஃபஸ்ட் ரைஸும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ரேங்க் 1 தான். ஸோ அடுத்த ரேஸ் போக வேண்டியதுதான். டாப் 3 இருந்தாலும் வின்ன. இது ஃபஸ்ட் ரேஸோட இது. ஓகே, காயின்ஸ் 3700 காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ரேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ரேஸுக்கு ஒரு அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ அதான் விளையாட போகிறோம். காயின்ஸும் கிடச்சிருக்கு அந்த ஃபஸ்ட் ரேஸ் முடிச்சதுனால. செகண்ட் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டாமினேட்டிங் சான் ஃப்ரான்சிஸ்கோவா?
இது எந்த கேம் ரேஸ்லேயுமே டாப் 3 தான். டாப் 3க்குள்ள வந்தாலே இவன் தான். ஸோ பார்ப்போம். ஆப்பனது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமுக்காக இருந்தால் தான் அதுக்கு இல்லாது. இல்லை இப்போ இந்த எல்லோ பார்ப்போம். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்போவுமே நம்ம தான் அந்த என்னது வைப்போம். நம்மளது புதுக்காரன் அவங்களதெல்லாம் ஓரளவு இது பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நைட்ரோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு நமக்கு அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் பிளேயர் தானே போட்டாச்சு. அதெல்லாம் நைட்ரோஸ் வேறு எடுக்கலை. அது ஒரு மிஸ்ஸு. ரிக்ட் அடித்தால் தான் நைட்ரோஸ் யூஸ் பண்ணி ஃப்ரெண்டில் போகிறது தான் பார்க்குறோம். பார்ப்போம். அவ்வளோதான், ஏறிட வேண்டியதான். நைட்ரோஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆகிடுச்சு. ரோடு என்னதான் நைட்ரோஸ் போட்டாலும் 6வது இடத்துல தான் இருக்கும். எப்படா போகிறீங்க? நம்ம எதையுமே அப்கிரேட் வேறு பண்ணல. ஸோ இந்த வாட்டி டவுட்டு தான் நினைக்கிறேன். 6வது இடம் தான் தோணுது. 4வது இடம் ஆகிட்டா 4 தான். ஸோ இந்த ரேஸ் திரும்ப தான் விளையாடி ஆகணும். ஏன்னா 4வது இடம் டாப் 3 தான் வேணும். நெக்ஸ்ட் ரேஸ் போகும். இப்போ 4th பிளேஸ்னால திரும்ப விளையாட வேண்டியிருக்கும். ஸோ 4th பிளேஸ் வந்தாலும் வரும் 180 காயின்ஸ் தான். திரும்பவும் கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த வாட்டி ஏதாவது அப்டேட் பண்ணிட்டு போகலாம். இல்லைனா கஷ்டம். ஓகே, எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறோம். டாப் ஸ்பீடு, ஆக்சலரேஷன் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். எனக்கு காயின்ஸ் 26,000 காயின்ஸ் கிட்ட இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேண்டியதான். டாப் ஸ்பீடு 252, ஆக்சலரேஷன் 43.1, 43.8. ஓகே, நைட்ரோஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். டயருமே கொஞ்சம் இது பண்ணியிருக்கு. டயர் வந்து ஹேண்ட்லிங்காக. ஸோ நம்ம வந்து டேர்ன் பண்ண உடனே ப்ராப்பராக டேர்ன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, திரும்ப ரேஸ் போக போகிறோம். அதே ரேஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். எல்லாம் பெரிய பெரிய கார் தான், வேறு லெவலில் இருக்குது. NFS Most Wanted வந்து நம்ம BMW காரு. அந்த காரை வந்து ஃபஸ்ட்லேயே ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ அந்த காரை வந்து திரும்ப எப்படி வாங்குறவங்களுக்கு தான் மேட்ரு. அது வந்து 15 பேர் இருப்பானுங்க. டாப்பில் உள்ளவன் அப்பீட் பண்ணால் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு. திரும்ப அந்த காரை டாப்பில் உள்ளவன் தான் நம்ம கார் இருக்கும். அவன் பீட் பண்ணி அந்த காரை வாங்கணும். அதுதான் அதில் உள்ள கான்செப்ட். இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு ஆளு கூடயும் விளையாடுறதுக்கு முன்னாடி நிறைய ரேஸ் இருக்கும். ஓகே, அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ போட்டாச்சு. 2 அவ்வளோதான். அடிச்சு தூக்கியாச்சும் ஒருத்தனை. ஆனாலும் தேர்ட் செகண்டா பரவாயில்ல. செகண்டில் இருக்க இந்த வாட்டி. போன வாட்டி இல்லையே, திரும்ப தேர்ட் ஆகிட்டோமா. போடு எப்படியா செகண்டாவது போய் ஆகணும். ஃபஸ்ட்டில் வந்து அங்கே கீழே ஓடி போகிறோம். ஆக்சுவலாக கீழே வந்து நைட்ரோஸ் மாதிரி இருக்கும். நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு விளையாடும்போது நமக்கு தெரியாதனால அவனெல்லாம் அந்த ரூட் எடுத்துகிட்டு போனால் நம்ம மேலே வழியாக வந்திருப்போம். அதனால தான் நமக்கு பிரச்சனை. வேறு வழியாக செகண்ட் ப்ளேஸ் வந்ததுனால இந்த ரேஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, காயின்ஸ் வந்து 3540 தான். 1770 கிடச்சி. இன்ட்டு 2 கொடுத்ததுனால 3540. ஓகே, செகண்ட் ரேஸ் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரேஸ் ஹிமாலயாஸ் டவுன் ஹில்ல. இமயமலையில் விளையாட போகிறாங்க. நம்ம வெஹிக்கிள் வந்து 1 ஸ்டார் வெஹிக்கிள் தான். ஆமாம், ஹிமாலயாஸ் டவுன் ஹில் தான். இமயமலையெல்லாம் போகிறாங்க. ஓடு இப்படியெல்லாம் பறக்க விட்றாங்களா? அப்புறம் நம்ம ஊரில் காட்டு இடத்துல இல்லை போய் பார்த்தா வந்து யாரும் போயிடல. ஓகே, அன்லாக் ஆகிடுச்சு. இமயமலைங்களா ஃபுல்லாக பனியாக வச்சு விட்ருக்காங்க ரோட்லேயும். அவ்வளோதான், ரைட் ரேஸ் ஃபுல் பண்ணிட்டோம். அது வந்து L2 அடித்தா அந்த இது இன்னொருத்தன் ட்ரைவ் பண்ணால் அவன் நம்ம வந்து அவனை இடித்து தள்ளிட்டோம். நம்ம இடித்தோமோ அவன் இடித்தானோ அவுட் ஆகிட்டான். அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் தோற்றுருவோம். அதுதான் ஹைலைட். நம்ம எப்போவுமே அப்படி தான் ஃபஸ்ட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா லாஸ்ட்டில் இருப்போம். முடிஞ்சிச்சா? ஓகே, ஃபஸ்ட்லேயே முடிச்சிருக்கோம். நம்ப முடியல. இருந்தாலும் ஃபஸ்ட்லேயே முடிச்சா நல்லது தான். ஓகே, ஃபஸ்ட்டில் முடிச்சிட்டோம் அந்த ரேஸை. ஓகே, 1980. இதில் வந்து மல்டிப்ளேயர் கேட்குது. 6 கிடச்சிச்சின்னா 6 தான் வெறித்தனம். அது காயின் லம்பாக வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 12,000 காயின்ஸ் வந்துருச்சு.
ஓகே, தேர்ட் ரேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இனி ஃபோர்த் ரேஸு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். எங்கே எந்த லொக்கேஷன் பார்க்கல, ஏதாவது அப்டேட் பண்ணிட வேண்டியதுதான். ஏன்னா 2 ரேஸை முதல்ல அப்டேட் பண்ண வச்சு போயிட்டோம். ஓகே, கேரேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 1லேருந்து 2க்கு அப்கிரேட் பண்ணோன்னா கேரேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அன்லாக் ஆகிருக்கா. ஸோ ஒரு பேக் கிடச்சிருக்கு, என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 5 ஐட்டம் கிடைக்கும். ஓகே, கார் தான் வந்தாச்சு. செவ்ரலட்டா. ஓகே, எந்த கார் கிடச்சுன்னு தெரில, பார்க்கலாம். கார்டு இல்லை, மேபி என் காரு கிடச்சிச்சான்னு தெரில. அந்த அதோட இது ட்ராகன்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. சம்டைம்ஸ் கலெக்ட் பண்ணால் தான் கிடைக்கும். வேறு 5-6 இது கலெக்ட் பண்ணால் தான் கிடைக்கும். ஒரு காரை அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து குறிப்பிட்ட கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த காரோட கார்ட்ஸு. ஓகே, இந்த ரேஸ் வந்து ஹிமாலயாஸ் தான். ஹைலி டேஞ்சரஸ் ரூட்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வாட்டி நம்ம வந்து இது வாங்கி சாக போகிறோம்னு தெரில. இது வரைக்கும் ஒரு வாட்டி அவுட் ஆகலைல்ல, கரெக்டு. இந்த வாட்டி என்ன போகிறோம்னு தெரில. அவ்வளோதான், ஃபஸ்ட்லேயே ஐட்டத்தை ஃபுல்லாக்கியாச்சு. ஓட்ட வேண்டியதுதான். ஆனாலும் நாசிமாக இருக்கும். நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டோம். கீழே வந்து சாக வேண்டியது. நைட் ட்ரெஸ் திரும்ப ஃபில் பண்ணிட்டோம். அவ்வளோதான், 2வது வாட்டி நைட் ட்ரெஸ் போட்டாச்சு. ஆனாலும் பரவாயில்ல, 5th பொசிஷன் வந்துட்டாங்க. ஐயோ, தப்பு, போட்ட இடம் தப்பு. நைட் ட்ரெஸ் செவல் பண்ணுறதுக்காக போட்டோம், ஆனால் மாட்டிட்டோம். லாஸ்ட் பொசிஷனில் இருக்கும். திரும்ப அவுட்டும் ஆகாமல் இருந்தால் மேபி ஏதாவது சான்ஸ் இருக்குன்னா 57% தான் முடிச்சிருக்கோம். நைட் ட்ரெஸ்ஸை புது இது சொல்லிக் கொடுக்குறது எப்படி பண்ணணும். கரெக்டாக நைட் ட்ரெஸ்ஸை போட்டு திரும்ப ப்ளூ வரும்போது இன்னொரு வாட்டி அமுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளூ கலரில் வரணும். ப்ளூ கலரில் பர்பிள் கலரே போயாச்சு. அது வந்து ஃபைனல் ஐயோ, திரும்ப அப்படியே விழுந்துட்டோமா. வச்சு திரும்ப 7th பொசிஷன். பரவாயில்ல, வருஷம் முன்னாடி இருக்கானே, எந்த பயமும் இல்லை. நம்ம ஆள் சொல்கிற மாதிரி எந்த பயமும் இல்லை. ஆல்ரெடி நைட்டை ஃபுல்லாக ஆச்சு. போட்டு வேண்டியதான், எந்த பயனும் இல்லை. 7வது இடம். பட் 2 வாட்டி அடி இதான அப்புறமா 7th பொசிஷன் தான், பரவாயில்ல தான். பட் ஆனால் திரும்ப விளையாடி ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. அடுத்த வாட்டி ஏதாவது அவுட் ஆகாமல் ஏதாவது பண்ணோம்னா கொள்ளலாம். ஒரு 100 காயின்ஸ் தான், அது இந்த 6 கிடைக்கிறாங்களோ யூஸ் இல்லை. ஸோ இந்த 2 போதும். திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்கிரேடு கொடுத்துடலாமா? ஃபியூல் இல்லையா? ஓகே, இது பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ள பெயிண்ட்லாம் அடிக்காண்டா நம்ம. ஓகே, ஒரு ஃபியூல் தான் இருக்குது, ஃபில் பண்ண வேணாம். அதை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்ப ஹிமாலயாஸ் ஹை டேஞ்சரஸ் ரூட் தான். இந்த காரை ரொம்ப 2-3 ரேஸில் பார்த்தேன். நல்லா வெறித்தனமாக வச்சுருக்கானுங்க. நம்ம கார் தான், இதுவும் நல்ல கார் தான். பட் நம்ம வச்சுதான் நமக்கு கேட்குறது. நம்ம கரெக்டாக இங்கே என்ன பண்ணுறோம்? ஓகே, இதுக்கு தான் ட்ரை பண்ணி கொடுத்துட்டோம். அது இல்லை. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நல்ல வேலை எஸ்கேப் ஆகிடும். ஜாலியாக வேண்டியது எஸ்கேப் ஆகிடுச்சு. சும்மா போயிட்டு வந்து நம்ம இடிச்சு செட்டாங்க. எனக்கு என்ன, 4 செவத்தோடு சேர்த்து நசுக்கிட்டோம். 4th பொசிஷனில் இருக்கும், பரவாயில்ல. 4 7 தள்ளிட்டோம். ஆனாலும் 4வது பொசிஷன் தான். ஓகே, திரும்ப நைட் ட்ரெஸ் ஃபுல்லாக இருக்குது. அந்த இதுதான் ஆல்ரெடி சொன்னதை திரும்ப சொல்கிறது. திரும்ப விளையாட வேண்டியதான். நைட் ட்ரெஸ் அவ்வளோதான், மொத்தம் ஆகிடுச்சு. இந்த வாட்டி அவுட் ஆகிறோன்னா போயிடலாம். நல்ல வேலை, போன வாட்டி இதுக்கு ஒரு வாட்டி அவுட் ஆகணும். ஃபஸ்ட்டு வாட்டி 83% ரேங்க் உள்ள வேறு இருக்கோமா? இதுதானா இது தேவையா? சரி, 5th பொசிஷனா? சரி, நல்லாவே ரேங்க் 1ல் போயிருக்கலாம். சும்மா இருந்தது சொரிஞ்சு விட்டு தலைக்குள்ள குதிக்கான்னு சொல்லி வந்து சேர்த்துட்டோம். ஓகே, திரும்ப முதல்ல என்ன விளையாடி ஆகணும். வேறு வழி இல்லை, திரும்ப ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். 600 காயின்ஸ் கிடச்சிருக்கு இந்த வாட்டி, மல்டிப்ளை பை 6னால. பார்ப்போம் என்ன பண்ண போகிறோம். புது கார் அன்லாக் ஆகிருக்கு, அதுன்னு ஸ்டார்ட் இதை வச்சே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்ப்போம்.
ஃபியூல் இல்லை. ஸோ ஓகே, ஃபியூல் பத்தனம் கிளைம் பண்ணலாம் போல். ஸோ ஃபஸ்ட் உள்ளதை கிளைம் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் ரேஸை. ஜெயித்தோம், நல்லாயிருக்கும். இந்த வாட்டியாச்சும் நான் 3வது வாட்டி விளையாடுவோம். போன வாட்டி ஜெயிக்க வேண்டியது லூஸு மாதிரி சொதப்பிட்டோம். ஃபஸ்ட்டு ரேங்க் 1லேயே முடிச்சிருக்கலாம். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே. ஓப்போ, இந்த வாட்டியும் அதே தான், போன வாட்டி பண்ணதே தான் ட்ரை பண்ணணும். இந்த எல்லோ அடித்து ரொட்டேட் ஆகலாம், அதுக்கு தான் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் லிஃப்ட் ஆகணும்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நைட்டில் வந்துச்சு. ஸ்டெல்ல அவங்க 2 பேர் காலியாக, அவ்வளோதான். 3 போட்டாச்சு. 4 வந்து வரிசையாக வந்து மாட்டாங்க. ஓகே, ஆனாலும் 4th பொசிஷன் தானே. என்னடா இது, 4 பேர் இடிச்சு இருக்கும். நான் 4வது இடத்துல இருக்கும். 5வது இடம் தேவையா? 6 லாஸ்ட்டு தான் நினைக்கிறேன் இந்த வாட்டி. நைட்ரஸ் அன்லாக் ஆகிருக்கு. இதை போட்டாச்சும் எஸ்கேப் ஆனால் உண்டு. எனக்கு தோணல எஸ்கேப் ஆகும். அவ்வளோதான், நான் போட்டாச்சு. நல்ல வேலை 3வது இடத்துக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 3rd ரேஸ்லையாவது இருப்போம்னு நினைக்கிறேன். எல்லா ரேஸ்களுக்கு வேணாம்னு எடுக்கல இந்த வாட்டி. போன வாட்டி அதில் சொல்லி தான் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து டைரெக்டாக 4th போனோமோ 5th போனோமோ. 5th நினைக்கிறேன். இந்த வாட்டி பரவாயில்ல, 3லேயே முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த ரேஸை முடித்தாச்சு. அடுத்த ரேஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 4 ரேஸ் முடிச்சாச்சு. இன்னும் 2 முடிச்சிச்சுன்னா இந்த ஏரியா முடியும். ஓகே, மல்டிப்ளேயர் பை 6 கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் 11,000 காயின்ஸ் மேலே கிடச்சிருச்சு. வெறித்தான் தான். ஓகே, 5வது ரேஸ் அன்லாக் ஆகிடுச்சு. இங்கே ஒரு பேக் வேறு கிடச்சிருக்கு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு கார்டு மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5வது ரேஸ் போயிட வேண்டியதுதான். ஓகே, ஆரத்தில் 4வது ரேஸை கிளிக் பண்ணிட்டோம். ஓகே, பேக்கில் வந்துட்டோம். 5வது ரேஸ் தான் கொடுக்குறோம். ஏன்னா 4வது ரேஸ் போகிறதுனால எந்த யூஸும் இல்லை. 5வது ரேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, பார்க்கலாம் நடக்குதுன்னு. இதுவும் ஹிமாலயஸ் தான். பவர் ஆஃப் நேச்சர். இப்போ எல்லா கேமுமே ஹிமாலயஸ் தான். ஃபஸ்ட் 2 கவனிக்கல நான். ஃபஸ்ட் 2மே கவனிக்கல. 4வது தான் பார்த்தோம். ஓகே, 4வது ரேஸ் 5வது ரேஸ் போக போகிறோம் ஹிமாலயஸில். என்ன நடக்குதுன்னு 4வது இடத்துல இருக்கும். எப்படின்னு தெரில. ஸ்டார்டிங்லேயே 4வது இடத்துல இருந்தோம் நினைக்கிறேன். ஆனாலும் அவனை பீட் பண்ணியிருக்கணும். முன்ன இருக்கு நிறைய விடாதான் நான் போகிறான். அடுத்தவன் போனோம். நல்ல விட எஸ்கேப் ஆனோம். இப்போ நைட் ட்ரெஸ் இப்போ தான் பர்பிள் போட்டது சொல்லிக் கொடுக்குது. நம்ம தான் மாட்டிலே போட ஆரம்பிச்சிச்சு. வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டோம். மேலே ஏறிட்டோம். தலையில் எல்லாம் பல்குகள் கிடைக்காததுனால பிரச்சனை இல்லை. எல்லாம் செத்துருப்போம். திரும்பவும் நைட்டு ஃபுல்லாக இருக்குது. போட்டுறாங்க. எல்லோரும் வந்திருக்காங்க. மொத்தமாக வராங்க. 3வது போகும்போது நார்மல் ரோட்டில் போயிட்டோம். மண்ணில் போயிட்டோம். ஓகே, நைட்டு போகும். அவ்வளோதான். ரேங்க் 1ல் தான் இருக்கும் இப்போ வரைக்கும். 88% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த வாட்டி அந்த கேம் சொல்கிற மாதிரி சொல்லப்போம் வந்தால் போயிடும். ஓகே, வந்துட்டு ரேங்க் 1. பரவாயில்ல, ரேங்க் 1 வந்தாச்சு. ஒரு படம் போட்டேன். என்ன படம்னே தெரில. ஹிந்திலையும் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் இருக்கான்னு பார்க்கல. படம் பேர் பாரமுல்லா. தமிழ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பாஸ் பண்ணிட்டேன். அப்புறமா பார்த்துக்கலான்னு. ஓகே, புது கார் கிடச்சிருக்கு. என்ன காரு? C4 போட்டிருக்கான். ஓகே, BMW கார் C4 LCA E89. ஓகே, BMW கார் கிடச்சிருக்கு. அந்த இதில் BMW காருக்காக தான் சண்டையே. இப்போ இங்கே வந்து ஓசிலே கிடைக்குது. அஞ்சு ரேஸ் முடிச்சிட்டோம். 6வது ரேஸு கேஸ் இல்லைன்றது. கேஸ் ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா ஒரு ரேஸ் தோற்றோம்ல. ஓகே, ஃப்ரீயாக பேக் எடுத்துருக்கு. கிளாசிக் பேக். அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எந்த பயனும் இல்லை. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அன்லாக் ஆகுமா?
இதுக்கு 65 காயின். காயின் தான் நம்மள்ட்ட இல்லை, ஏன்னா காசு கொடுத்து வாங்கணும். கெட் ஒன் ஃபார் ஃப்ரீ இருக்குது, அதை எடுத்துட வேண்டியதான். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏதாவது கார் கிடைக்குமா? 2,00,000 மேட்டரில் நினைக்கிறேன். பார்ப்போம். இது 5 பேக் இருக்குது, 5 பேக்கையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம டக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே, புது கார் அன்லாக் ஆகிருக்கு. வெறித்தனம் தான். அஸ்ஃபால்ட் செவ்ரோலெட் காரு. இது எப்படி சொன்னே தெரியாது, சும்மா சொல்லிட வேண்டியதான். கேமரா எல்டியா? இது கேமரா எல்டின்னு வச்சுக்கலாம். ஓகே, புது கார் கிடச்சிருக்கு. வெறித்தனம் தான். அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு ரேஸ் இருக்குது, இந்த ரேஸையும் முடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகே, 4 பேக் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துட வேண்டியதான். அப்கிரேட் எக்ஸ்ட்ராவேஷன் ஒன்று கிடச்சிருக்கு. டாட்ஜ் சேலஞ்சர்ஸ். எந்த பயனும் இல்லை. சரி, பரவாயில்ல, ஒரு கார் கிடச்சிச்சு, அதுவே பெருசு தான். அது ஒரு கார்டு தான் வந்துச்சு, பட் ஆல்ரெடி நிறைய கார்ட்ஸ் இருந்ததுனால அதோட இது அன்லாக் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஓகே தானே, அன்லாக் ஆகிருக்குல்ல ஒரு கார்டு. ஓகே, 6th ரேஸு. ஓகே, ஃபியூல் ஃபுல்லாகவே இருக்குது. முடிச்சிருவோமா? இல்லை, ஃபஸ்ட்டு ரேஸ் உள்ளது என்னதுன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ தான் ஃபஸ்ட்டு கேம். ஓகே, செவல் கார்லேயே போயிட வேண்டியதான் ஃபஸ்ட்டு ரேஸு. ஓகே, டாப் ஸ்பீட் 265 இருக்குது, அதை விட அதிகம் தான். பார்ப்போம் என்ன பண்ண போகிறோன்னு. வின் பண்ணால் நல்லாயிருக்கும். லாஸ்ட் ரேஸ் வேறு. இதுவுமே டாப் 3 நமக்கு வெடிச்சனமாக இருக்குது. நம்மளாம் எப்போ கார் வாங்கி காரையும் இந்த மாதிரி கார் வாங்குறது டவுட்டு தான். நார்மல் காராக வாங்கணும், பொறுமையாக வாங்கலாம். அவ்வளோ அவசரமாக இல்லை. இங்கே வாங்கி ஒன்றும் பண்ண போகிறதும் இல்லை. ஊரில் இருந்தாலாவது வாங்கணும்னா போர் 2 பேரும் வச்சு செஞ்சாச்சு. ஓகே, இதுதான் சொன்னேன். லெஃப்ட் அடிக்கும்போது லெஃப்ட்டுக்கு ரைட்டும், ரைட்டுக்கு லெஃப்ட்டும் மாற்றி மாற்றி அடிப்போம்னு. அது அந்த இதுதான். ஏர்லேயே ஒருத்தனை செஞ்சு விட்டோம். இல்லை, ஏர்லேயே தான் டீலிங் எல்லாமே. ஐயோ, அதில் போய் தான் நைட்ரஸ் நிறையா வந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோம் அதை. பட் ரேங்க் ஒன்று இருக்கும். ஐயோ, திரும்பவும் சொரிஞ்சிட்டோம். அவன் இடித்ததுனால போய் இடிக்கலை, நம்ம ட்ரிப் அடித்த ஒரு சொரிஞ்சது. இப்போ திரும்பவும் அதே தான் பண்ணோம். இந்த வாட்டி போகிறது வாய்ப்பு இல்லை. 50 பொசிஷனில் இருக்குமா? இங்கிட்டு இருந்தாங்க, அங்கிட்டு இருந்தாங்க, மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. 3rd பொசிஷனில் இருக்கும். சான்ஸ் இருக்கா? 39% மேலே போக வேண்டியிருக்கு. ஐயோ, அடுத்த டோட்டல் தான். இப்படி அவுட்டாமல் எங்கே ஜெயிக்கிறது? 6,000 போயாச்சு. நைட்ரஸ் வேறு இல்லை. 7வது நம்ம தான் லாஸ்ட். ஒன்றும் வரல. நெக்ஸ்ட் கேம் திரும்ப விளையாட வேண்டியதான். ஐயோ, நைட்ரஸ் வேறு விட்டாங்க. இந்த எல்லோ கலர் நைட்ரஸ்னால் நிறைய ஃபில் ஆகும், ப்ளூ கலர்னால் கொஞ்சம் தான் ஃபில் ஆகும். அந்த காலத்துலேருந்து இந்த கேம் அப்படி தான். ஸோ இது விளையாடணும், அந்த காலத்தில் விளையாடணுனால அது தெரியுது. ஓகே, நைட்ரஸ் போட்டோம். அடுத்த டோட்டல் நல்ல வேலை எஸ்கேப்பு. 7th பொசிஷன் படி எல்லாரும் இங்கே தான் போயிட்டுருக்கானுங்க. இல்லைனா நம்ம ஃப்ரெண்டில் போகிறது வந்துட்டோம். பரவாயில்ல, 8th பொசிஷன் வந்துட்டோம். இல்லையா, சொரிஞ்சிட்டோம். 8th பொசிஷன் சொரிஞ்சிட்டோம். அவனை இடிச்சிட்டு எல்லாமே இடித்தோம். நம்ம 4வது பொசிஷன் ஆகிட்டோம். அதனால் மூடிட்டு சும்மாவே போயிருக்கோம். 3rd பொசிஷன்லேயாவது முடிஞ்சிருக்கோம். இங்கே திரும்ப இருக்க எந்த ரேஸில் இன்னும் நம்ம ஆர்வத்தில் இங்கே தான் வைக்கணும். ஓகே, 340 காயினும் எந்த பயனும் இல்லை. ஓகே, பரவாயில்ல. அப்கிரேட் எதுவும் பண்ணணுமா? வேண்டாம், தேவையில்லை. ஏன்னா இதுவே ஜெயிக்க வேண்டியதுதான். தேவையில்லாமல் சொரிஞ்சது 3 வாட்டி அவுட் ஆகிருக்கும். எவரும் அவுட் ஆகலாம், நாம் அவுட் ஆகாமல் இருந்தோன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். பாவம் இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னு. இந்த கார் தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரேஸாக. இப்போ 9 8வது இடம் தான். 8 பேர் 8வது இருக்கோம். 5% 6% முடிஞ்சு வச்சு. ஓகே, 10% திரும்பவும் பெக் அடிக்கிறோன்னு சொல்லுங்க. நல்ல வேலை எஸ்கேப் ஆகிடுச்சு.
ஓகே. இப்போ அதே தான் ட்ரெஸ் அடிக்கிறதுக்கு நம்ம போய் இருக்கிறது கொடுத்த ஒரு கிளம்புறதுனால நாங்கள் சொல்லிட்டோம். ட்ரெஸ் அடிக்க தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லை, ரயிலில் இருக்கிற மண்ணை லெஃப்ட்டும் லெஃப்ட் இருக்கிற மண்ணை ரைட்டும் இது பண்ணிட்டோம். இன்னும் 6,000 தான் இருக்கும் இப்போ சப்போஸ். அவ்வளோதான். ஆனாலும் அந்த இடம் வந்துட்டோமா பரவாயில்ல. டிஸ்க் ஒழுங்காக போட்டால் பண்ணுறோம். நம்மளும் வந்து இருக்கிறாங்க ஏரியா போக வேண்டிய இருக்குது. நல்ல வேலை அவுட் ஆகலை. அவுட் ஆனால் தான் பிரச்சனை. அவுட் கோவிடு கேட்க ஒழுங்காக பிட்டு போட்டிருக்கோம். ஆனாலும் நம்ம ஒருத்தன் வந்துட்டு ஏய் திரும்ப என்ன ஒருத்தன் ஒன்றா அடுத்த அவுட்டா அவங்க வந்து ஸ்பீடுக்கு இது வேறு எடுத்து நிற்கிறாங்க. 57% 8வது இடத்துல இருக்கும். 40% எல்லாமே ஹிந்தி வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பார்ப்போம். இங்கே வச்சுக்கலாமா சான்ஸ் போய் ஒன்று பார்ப்போம். இப்போ சொல்ல வண்டி கரெக்டாக தான் கரெக்டாக பிக் பண்ணிட்டு நம்ம வாயை திறக்கிற மாதிரி நடுவில் ஓட்டுறோம். இன்னும் 8வது இடம் தான். 7வது இடம் போடு. அவனை இப்படி சுத்தானுங்க. நம்ம முக்கியம் போயிட்டோம். 5வது இடம். இதில் கரெக்டாக போய் நைட்டு ஃபுல்லாகுதுன்னா ஏதாவது சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான். தெரியல போடு. நைட் ட்ரெஸ்ஸை போட்டோம்னா எஸ்கேப் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். இல்லை, லேட்டு, ரொம்ப லேட்டு. வெயிட் லாஸ் திரும்ப நாளாக இன்னும் 10 3 போனால் முடிஞ்சிடும். அது போக மாட்டோம். 4வது இடம் தான். ஓகே, வேறு வழி இல்லை. திரும்ப விளையாடி ஆகணும். நேரம் எல்லாம் நேரம் தான். திரும்ப 340 காயின் எடுத்துட்டு இந்த 2 ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபியூல் இருக்குது. ஸோ திரும்ப விளையாட வேண்டியதான். புது காரு இல்லை புது இடத்துல விளையாடலான்னு பார்த்தா ஒரே மட்டும் விளையாடிட்டு இருக்கோம். நார்மல் ரைஸே வந்து முக்கிய விளையாடிட்டு இருக்கோம். இது சீசன் பின்னாலே வேறு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடக்குது. ஓகே, விளையாடுவோம். 3வது வாட்டில் விளையாடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இந்த வாட்டியாவது ஜெயிப்போமான்னு பார்க்கலாம். முதல் 10% வரைக்கும் அவனையுமே பீட் பண்ணல. போன வாட்டி இந்த வாட்டி எப்படின்னு தெரில. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பீட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல. 20 weight. ஆனால் 10% லாஸ்ட் போயிட்டோம். இப்போ வேறு வேணால் பீட் பண்ணலாம். பட் லாஸ்ட் போயிடும். 10% முடியும் போது இது அவன் இடிச்சிடலாம் இல்லை. நம்ம வயிற்றே வரத்தான் ட்ரெஸ் அடிக்கிறத மாற்றி அமைச்சு லெஃப்ட்டுக்கு ரைட்டையும் ரைட்டுக்கு லெஃப்ட்டையும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கேன். நல்ல வேலை சாக வேண்டியது எஸ்கேப் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு குரூப்பில். ஓகே, இப்போ 2வது ஆஃபீஸில் போட்டாச்சு. 10 பொசிஷனில் இருக்கும். ஓகே தான். ஐயோ, நைட் மிஸ் ஆகிடுச்சு. சரி, ட்ரிஃப்ட் அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ட்ரிஃப்ட் அடிக்க வாய்ப்பு இல்லையா? இதில் அடிக்கணும். நம்மளை இடித்து ஒரு அடிக்க வச்சு தான் போடு. நைட் ரோசன் அதான் முக்கியனாலும் இந்த இடம் தான். போடு. திரும்ப நைட் ரோஸ் பறந்து வரானுங்க. அதுவும் டைரக்ட் நேரெல்லாம் இல்லை, சுற்றி பறந்து வரானுங்க. ஓகே, 4வது இடத்துல திரும்ப அனுப்பிச்சு போயிட்டேன். நான் இடிக்கவும் இல்லை, இதுவும் பண்ணல. ஆனால் 5வது இடம் போயிட்டேன். இன்னும் இங்கே ரோடே இல்லை. அதனால தான் எல்லாம் அங்கிட்டு போயிடுறானுங்களா. ரயில்வே ட்ராக் ஷார்ட்கட்டுனா பரவாயில்ல. அதை விட கூடுதலாக இருந்துச்சுன்னா ஓகே. 10 வருஷம் எடுத்தோமா. இதுதான் ஷார்ட்கட்டா தெரியல. ரேங்க் 1ல் இருக்கும். பரவாயில்ல. லாஸ்ட் வரைக்கும் இருப்போமான்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் தேவைங்க. அவ்வளோதான், வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வந்தாச்சு. போயிடுறோம். எஸ், ஃபைனலி சீசன் ஃபினாலில் ஃபஸ்ட்டில் முடிச்சிட்டோம். 2 வாட்டி 4வது பொசிஷன் வந்தாலும் 3வது வாட்டி ஃபஸ்ட்டு போயாச்சு. இந்த 6 நாளாக இருக்கும். எஸ், இந்த 6 தான் வெரி தானே. ஒரு 14,000 காயின்ஸ் வந்துச்சு. சூப்பர். ஃபஸ்ட்லேயும் முடிச்சிருக்கும். 14,000 காயின்ஸும். நியூ சீசன் அன்லாக். ஓகே, 2வது சீசன் அன்லாக் ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த ஒரு சீசன் போதும். வேறு ஏதாவது டாஸ்க் இருந்தால் விளையாடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த சீசன். தேங்க்யூ. அதில் ஏதோ ஒன்று கிளைம் பண்ணுறது இருக்குது. அதை கிளைம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்.
ஆமாம் 10 டோக்கன்ஸ். என்ன அந்த டோக்கன்னால என்ன யூஸ்ன்னு தெரில. பேக் பண்ண வேண்டியதான். நியூ சீசன் கியர் ஹெட்ஸான். ஓகே, டாஸ்க் டெய்லி கால்ஸ் முடிச்சதுக்கு அன்லாக் கிடைச்சிருக்கு. 5 இதாக 40 இருந்தால் அன்லாக் ஆகுமா? என்னை கிடச்சி டெய்லி விளையாடணுன்னாலும் பரவாயில்ல, நம்மளே எப்போதும் விளையாடுறோம். ஸ்பைடர்மேன் கேம் நேற்று போட்டிருந்தேன். ஸ்பைடர்மேன் பிடிக்கிறவங்கெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் PS5 ஸ்பைடர்மேன் ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். மற்றபடி PS5 கேம்ஸ் எல்லாமே கேம்ஸுங்கிற ஃபோல்டர்லேயும் போட்டுட்ருக்கேன், PS5 கேம்ஸுங்கிற இன்னொரு ப்ளேலிஸ்ட்லேயுமே போட்டுட்ருக்கேன். ஸோ நிறைய கேம்ஸ் போட்டுட்ருக்கேன், எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக்கையும் போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபையும் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புதுசாக போடுற வீடியோவும் வரும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சைட் டாஸ்க் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஹெய்ஸ்ட்டு. ஸோ போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணும், அவ்வளோதான். மேட்ரு நான் பொசிஷனில் இருக்குங்கிறது கணக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி ஃபினிஷிங் லைன் வரைக்கும் போனாலே போதும்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் 5% காட்டுறதுல 100% ஆனால் போதும்னு நினைக்கிறேன். போலீஸ்க்கு மாட்டாமல் நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னு தோணுது. இது நீட் ஃபார் ஸ்பீடில் பவுண்டி இதுன்னு ஒரு இது இருக்கும், அந்த இது மாதிரி நினைக்கிறேன். அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இது விளையாடிட்டு இருக்கலாம். அதேமாரி போலீஸ் லெவலுமே இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். 5 ஸ்டார் லெவல் போலீஸ் எல்லாம் வேறு லெவலில் இருப்பாங்க. சம்டைம்ஸ் 6 ஸ்டாரும் ஆகும், அதெல்லாம் வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ அதேமாதிரி அதில் சைட் டாஸ்க் ஒரு பழைய மாடல் காரு. அது ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக போகும். அது எங்கேயுமே இடிக்காமல் கண்டினியூஸாக போயிட்டு இருந்தால் ஃபாஸ்ட்டாக போகும். அந்த காரில் ஒரு 5 டாஸ்க் வச்சுருப்பாங்க, பவுண்டி டாஸ்க்கு. லெவல் 7ன்னு சொல்லி எல்லாம் எஸ்யூவி தான் இருக்கும். ஃபுல்லாக இடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது டாஸ்க் முடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். முதல் ஸ்டார்டிங்க, அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அது நல்லா இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ எங்கே விளையாடுறதுக்கு? ஸோ போலீஸ்காரையும் செஞ்சுட்டோம், நம்ம காரையும் செஞ்சிருச்சு. அது ஸ்லோவாக இருக்காங்க, இது பண்ணிட்டு வர்றதுனால நைட்ரஸ் எடுக்கேன். எடுக்க விடுறா சத்தியாக நைட்ரஸ் எடுக்க விடாமல் செஞ்சேன். அதனால் திரும்பவும் தான் பண்ணாமல் தானே 2 பேரையும் செஞ்சு விட்டோம். ஓகே, சூப்பரு. 2 பேரும் போட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். 8th பொசிஷன் தான் ஆச்சிடும். ஏன்னா மற்றவங்களாம் எங்கே போனால் எனக்கு தெரில. போலீஸ் ஒரு போச்சு. ஆமாம் ஃபயர் விட்டு போயிட்டுருக்கான். போலீஸ் நம்மளை மட்டும்தான் தோற்றுறான்னு நினைக்கிறேன். அவங்களாம் எஸ்கேப் ஆகி ஓடியாச்சு. நான் ரொம்ப பெருசாக போகலை. ஆக்சுவலாக அதில் போனோம்னா நல்லா ஹைட்டு கொஞ்சம் போகும், நைட்ரஸ் ஏறும். பட் அது நடக்கலை. பெட்டு சரிட்டோம். என்ன பண்ணால் 8th பொசிஷன் தான் முடிச்சிட்டோம். ஓகே, ஹெய்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. 2 நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக டைமிங் கம்மியாக இருந்துச்சுன்னா நிறைய இது முடியும். பட் நமக்கு டைமிங் அதிகம். பரவாயில்ல, 20,000 காயின்ஸ் கிடச்சிச்சு. ஒரு இதாக முடிஞ்சு சைட் கோஸ்ட்டில். ஓகே, 20,000 காயின்ஸ் கிடச்சின்னு. ஆக்சுவலாக இது ஆமாம், 1 நிமிஷம் 40 செகண்ட்ஸில் முடிச்சிடும். நம்ம 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 1 நிமிஷம் 40 செகண்டில் முடித்தோம்னா நமக்கு இது கிடச்சிருக்கும். இந்த 20,000 காயின்ஸும் கிடச்சிருக்கும். இது கிடச்சா தான் அடுத்ததான் நல்லா ஆகும்னு நினைக்கிறேன். சைடாக தெரில. ஸோ திரும்ப இருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை அப்டேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணால் நல்லது. இல்லை அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா சரி, இதில் இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ இருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சும்மாவே. ஏன்னா காரு அப்டேட் பண்ணி காயின்ஸ் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டோன்னா நல்ல கார் கிடைக்கும்போது அடுத்து அப்டேட் பண்ணுறது ஒன்றும் இருக்காது. அது ஒரு பிரச்சனை. அதனால் காயின்ஸ் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம தான் லாஸ்ட்டு. என்னோட விண்டரில் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி ஓரளவு எஸ்கேப் இருக்கோம். ஓகே, 70% இருக்கோமா? அதான் அவருக்கு நமக்கு முன்னாடி வராண்டா. சந்தோஷம்தான். சொல்கிறது வந்தான். வேறு போலீஸாக இல்லை அவனான்னு தெரியுது. ஓகே, அவன் தான் நினைக்கிறேன். பாவம் மாட்டிக்கிட்டான். இங்கே திரும்ப வரான் 70%. போலீஸ்க்கு ஒன்றும் மாட்டலை. அவன் அடி வாங்கிட்டான் நம்மள்கிட்ட. அடுத்த ரவுண்டு நிறைய வந்துட்டுருக்கான். அவன் நம்மளை செய்யாமல் இருந்தால் சரிதான்.
நல்ல வேலை போலீஸ் பேக் டயரோடு தூக்கியிருப்பான். இப்போ எங்கே இடிச்சுட்டானா அடுத்து போட்டாச்சு. எல்லாம் குறுக்கையாக முறுக்கையாக வந்து நிற்கிறானுங்களா. திரும்பவும் 8th பொசிஷனா எப்பவும் போல் 42%. 50 செகண்ட் ஆகிடுச்சேன். பாதி கூட வரலையே. 140 செகண்ட் எப்படி முடியும்? 50% 102 செகண்ட் போனால் எப்பவும் போல் எந்த வயனும் இல்லை. பெட்டடிக்கு ஓடுறங்கடா மூத்த சேர்த்துறது. சந்தோஷம் மட்டும் பரவாயில்ல. வச்சு சொருகுறானுங்க. நல்லா தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதே கன்யூஸாக நம்ம விளையாடி இப்போ ரைஸ் மாதிரி இல்லாமல் கன்யூஸாக இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நைட்டோஸ் போட்டாலே அவங்கள போட்டு சொல்லிடலாம். அது ஒரு நல்ல விஷயம். இல்லை அது வந்து ஸ்லோப்பாக வச்சுருக்கிறது அந்த அளவுக்கு தெரியல. உடனே இதாகிடுது. நசுக்கிட்டு இருக்கோம். வர்றவனெல்லாம் மாற்றவங்க அடிச்சுட்டு இருக்கோம். ஓகே வெறித்தனம் 7th பொசிஷன். டைம் எப்பவும் போல தான் 1:49. சரி 9 செகண்ட் தானா, பரவாயில்ல. அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும். ஓகே இன்றைக்கி அவ்வளோதான் நினைக்கிறேன். போதும் இதுக்கு மேலே. ஏன்னா திரும்ப ட்ரை பண்ணி எந்த யூஸும் இல்லை. ஒரு சீசனும் முடிஞ்சிச்சு. டாஸ்க்கும் ஓரளவு பரவாயில்லாம் பண்ணிட்டோம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. எல்லோரும் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புதுசாக வர வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மார்டல் காம்பேட், ஸ்பைடர்மேனு, அப்புறம் கோஸ்ட் ஆஃப் இட்டை வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த அஸ்வால்ட் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் ஃபால் கைஸ்னு ஒரு வீடியோ கேம், அது குழந்தைங்க பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். இதான் நமக்கு அந்த லாஸ்ட்டாக கிடைச்ச காரு, அதோட வியூ நல்லா தான் இருக்குது. எல்லாமே பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ.